ஆமாங்க சொன்னேங்க. ஆமா இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன், படிச்சுட்டே வரும்போது தெளிவு வருது. அண்ணா சொல்றது கரெக்டு தானே. ஒரு மனிதனுடைய கொள்கைகளும் சிந்தனைகளும் ஒரே மாதிரி தான் எப்பொழுதும் இருக்குன்னு சட்டமா என்ன? அதுலேயும் அண்ணன் படிக்கிறாரு, அறிவு நிறைய வளருது, அப்போ அவருடைய கொள்கைகள் மாறதானே செய்யும். ஆனால் ரொம்ப வேகமாக மாறுதுனே, அதுதான் கொஞ்சம் இடிக்குது. நான் படிக்கிறேன், படிச்சுட்டே வரும்போது தெளிவு வருது. கருப்பு நிலைப்பவர்கள் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவரையே விமர்சனம் செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய அறிவு வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அதில் எந்த ஐயமும் இல்லை. அப்படி நடந்தால் அதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை. படிக்கிறேன், படிச்சுட்டே வரும்போது தெளிவு வருது. நீங்களே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, ஈழத்தில் பிரபாகரன் அவர்களும் இடம் கூறியதாக, பெரியாருடைய கைத்தறிகள் தான் இங்கே இருக்கக்கூடிய போராளிகளுடைய கையில் துப்பாக்கியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. பெரியாருடைய பிரபாகரனுடைய இந்த பெரியாரிய கருத்துக்களை பற்றி இப்போ உங்களுடைய நிலைமை என்ன? எப்பொழுதும் மாறக்கூடியது தான், இப்போ நிலையாக இருக்கணும் இந்த அவசியம் இல்லை. சரி, எப்போ இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷனில் என்ன பெரியாரை எந்த அடி அடிக்கிறீங்க மூர்க்கமாக? பச்சையாக தெரியுது. ஒரு நடிகருடைய கட்சி உங்களை ரொம்பவே கதைகலங்க வச்சுருக்குன்னு, திமுகவினுடைய திட்டங்கள் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய உண்மையான வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர துவங்கியிருக்கு. முதல்ல ஒரு இடத்துல நில்லுங்க, அப்புறமா வந்து எல்லாத்தையும் சொல்லுங்கள். நன்றி.